24 மணி நேரமும் பயமும் குழப்பமும் பதட்டத்தோடனும் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அந்த நிலைமைக்கு நாம் வந்துட்டோம். உங்களுடைய பலம் எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த பலம் இல்லாமல் இருக்கிறதால தான் இன்னைக்கு வரைக்கும் அடுத்தவங்களை நம்பி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். ஒரு காலத்தில் ஜான்சி ராணி மாதிரி தைரியசாலியா இருந்த நீங்க இன்னைக்கு பயந்து நடுங்கி அஞ்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கை இனி வரமா மாறுமா சாபமா மாறுமா? எல்லாத்துக்கும் இந்த பதிவு உங்களுக்கு தெளிவை கொடுக்க போகுது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பத்தை இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கீங்க. இதற்கு என்ன பதில் அப்படின்ற அத்தனை விஷயங்களும் இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ளது. ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களையும் காப்பாற்றக்கூடிய தெய்வமா யாருக்கு என்னென்ன எந்தெந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு 24 மணி நேரமும் உழைக்கக்கூடியவரா? என் குழந்தைக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, இதை இந்த நேரத்தில் கொடுக்கணும் இதை இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடாதுன்னு இரவும் பகலும் நம் நினைவோடு வாழக்கூடிய சாயப்பாவுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு காலையில் இருந்து இப்போ வரைக்கும் நெகிழ்ச்சியான பதிவுகள் அன்பே சாயில நிறைய பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ். இதை எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் குரூப்பில் ஆட் பண்ண முடியல உங்களை. அதனால தான் இந்த யூடியூப் மூலமாக உங்ககிட்ட நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். எல்லா மனுஷன் கூடயும் கடவுள் இருக்கிறார். எல்லா மனுஷனுக்கும் கடவுள் தேவையான உதவிகளை செய்ய போறாரு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. உணர்ந்தவன் ஜெயிக்கிறான், உணராதவன் தோக்குறான். என்னுடன் என் கடவுள் என்னை அரவணைக்கிறார், என்னை ஆதரிக்கிறார், எனக்கு உதவிகள் செய்கிறார், என் வாழ்க்கையை உயர்த்துறார், மாற்றுறார். கஷ்டங்கள் இருந்தாலும் என்னுடனே இருந்து டிராவல் பண்றாரு. இதை எல்லாத்தையும் நாம 100% மனசுல நினைச்சு செயல்படும் போது கடவுள் எவ்வளவு நம்ம கூட இருந்து நம்மளை அக்கறையோட அரவணைச்சுக்கிட்டு நமக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்ற ஒரு ஃபீலிங்ஸ் இன்னைக்கு நிறைய சாய்ராம் தன்னுடைய அனுபவத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணும்போது உண்மையிலே நான் மெய் செலுத்திட்டேன். 10 பேர் கொடுத்த ஆடியோவை ஒரே ஒரு சாய்ராம் கொடுத்ததை மட்டும் நான் ஷேர் பண்ணேன். அதுக்கே நம்ம அன்பிசாய் குடும்பத்தில் வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க
என்ன பிரமாதமான ஒரு பதிவு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்குதுன்னா, அப்போ உண்மையான கடவுள், வாழும் கடவுளா நமது சாயப்பா நம்முடன் இருந்து நமக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் செய்யறாருன்னு தானே அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில நினைக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என் கூட தான் இருக்கிறாரு. நினைக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்னுடன் அவர் இருக்கிறார், அவருடன் நான் இருக்கிறேன். நானும் சாயப்பாவும் வேறு வேறு இல்லை, நாங்க 2 பேரும் ஒண்ணுதான், ரெட்ட குழந்தைங்க மாதிரி. இதையெல்லாம் உங்க மனசுல ஏத்திக்கோங்க. இதெல்லாம் ஏத்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கையில துன்பத்தை எளிதில் கடக்கலாம். இப்ப நீங்க கேட்கலாம், அப்பயும் இந்த துன்பம் வருமா? எஸ், அடுத்த பிறவி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா துன்பங்கள் இருக்கும். மனுஷனா பிறந்தா துன்பம் இருக்கும், உயிரோட இருந்தா துன்பம் இருக்கும், சாதிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா துன்பம் இருக்கும். 6வது அறிவு படைத்த அத்தனை உயிருக்கும் துன்பம் நிச்சயமா இருக்கும். அப்ப துன்பத்தை பார்த்து பயப்படுறதா, துன்பம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறதா? இந்த 2த்தையும் செய்யாதீங்க. இந்த 2த்தையும் செஞ்சாதான் வாழ்க்கையில துன்பம் பெருந்துன்பமா மாறும். சின்ன துன்பமா இருக்கிறது பெருந்துன்பமா மாறும். கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறது கூட நான் பல விஷயத்த சொல்லியிருக்கேன். எப்படி ப்ரே பண்ணணும், என்ன கேட்கணும். துன்பம் இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு கேட்டா கொடுத்துடுவாரா? ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், ஃபீவர் கொதிக்குது, டாக்டர் கிட்ட சொல்றோம், டாக்டர் எனக்கு ஊசி வேண்டாம், டாக்டர் எனக்கு டேப்லெட் வேண்டாம், டாக்டர் எனக்கு டானிக் வேண்டாம். இதை எல்லாத்தையும் நாம டாக்டர் கிட்ட சொன்னா டாக்டர் என்ன பண்ணுவாரு? விட்டுடுவாரா? விட மாட்டார். இல்ல, ஊசி போட வேண்டிய இடத்துல ஊசி போட்டு தான் ஆகணும், மாத்திரை சாப்பிட வேண்டிய இடத்துல மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடு அப்படின்னு கேட்டா அவர் உடனே கொடுத்துடுவாரா? கொடுக்க முடியாது. ஏன்னா துன்பம் உன்னுடைய கர்மாக்களினால வந்தது, கடவுளால விருப்பப்பட்டு கொடுக்கல. நீ செய்த செயல் அப்படி, அதற்கு உண்டானது தான் இங்க அனுபவிக்கிற. 30 வயசு வரைக்கும் நீ சம்பாதிக்கல, ஒழுக்கமா இல்லை அப்படின்னா 40க்கு மேல நீ சம்பாதிச்சுதான் ஆகணும். அப்போ அந்த 10 வருஷத்தை நீ பயன்படுத்தி இருந்தா 40 தாண்டும் போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இருக்கலாம். அப்போ நீ செய்த செயலுடைய எதிர் வினைய நீ இப்போ அழகா அனுபவிச்சுட்டு இருக்க. இதுக்கு கடவுள் பொறுப்பாக மாட்டாரு. எந்த நிமிஷமும் என்னை யாராவது காப்பாத்துவாங்களா அப்படின்னு நினைக்கிறதே பெரிய பாவம் தெரியுமா? நமக்கு கை இருக்கு, கால் இருக்கு, உடம்பு இருக்குது, புத்தி இருக்குது, மனசு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் இந்த வயசு வரைக்கும் நம்ம பிறரை நம்பி இருக்கிறோம். எத்தனையோ 40 வயசை தாண்டவங்க கூட என்னுடைய அப்பா என்னோட சொத்து கொடுக்க மாட்டாரா, என்னுடைய அப்பா என்ன வாழ வைக்க மாட்டாரா, அந்த மாதிரி ஒரு மோசமான மனநிலையில நாம இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ கடவுள்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, பிறர் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்காத, நான் பிறருக்கு உதவி செய்யற அளவுல என்ன உயர்த்துன்னு கேளு. நாம பிறருக்கு உதவி செய்யணும். அன்பே சாயில ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, இந்த அன்னதானம் நம்ம கொடுக்கிறோமே, தொடர்ந்து நான் 7 மாசமா கொடுத்துட்டு இருக்கேன். என்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு என் வீட்டில் செல்வமும் பொருளும் தொடர்ந்து வறுமையோட கோட்டுக்கு கீழே போகாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாங்க. எனக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா பரவாயில்லன்னு நினைச்ச காலத்துல அன்பே சாயில சில விஷயங்களை செய்யும் போது நாம இன்னும் பிறருக்கு நிறைய தரணும் அப்படின்ற ஒரு விஷயம்
இதை கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து சேர்ந்தது, கடவுள் என்னை நல்லா பார்த்துக்கிறாருப்பா அப்படின்னு. நான் அடிக்கடி ஒரு விஷயத்த நினைப்பேன், எத்தனையோ பேர் கடவுள் எனக்கு எதுவுமே கொடுக்கலன்றாங்க, ஆனால் அன்பே சாய் குடும்பத்திலேயோ எனக்கு கொடுக்குறாருன்னு சொல்றதே நம்ம பெரிய சாதனையா இங்க நான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கடவுள் நம்மளுடைய மனசை பார்க்கிறாரு. ஏன் பார்க்கிறாருன்னா, இவன் சுத்தமானவனா சுத்தம் இல்லாதவனா, இவன் அழுக்கானவனா அழுக்கு இல்லாதவனா அப்படின்னு. அப்போ அன்பே சாயில வந்ததுக்கு அப்புறம் மனசுக்கு தேவையான விஷயத்தை நாம சொல்லி மனசை நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது தொடர்ந்து கடினமான இடத்துல இருந்து ஒரு எளிதான ஒரு இடத்துக்கு நாம திருப்பிக்கிட்டே இருக்கோம். எத்தனையோ மனுஷங்களோட வாழ்க்கைய கடவுள் இந்த அன்பே சாய் குடும்பத்தின் வந்து மாத்திருக்காருன்னா அதுக்கு நாம தயாரா இருந்ததால மட்டுமே இங்க நடந்துச்சு இந்த அற்புதமும் இந்த அதிசயமும். ஷீரடி சாய்பாபா இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற சாயப்பா தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்காரு. நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சாயப்பா தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்காரு. சாயப்பா ஷீரடியில் இருக்காருன்னு யார் சொன்னா? இப்ப நான் பேசுறேன், என் முன்னாடி இருக்கிறாரு. நீங்க கேட்குறீங்க, உங்க முன்னாடி இருக்காரு. நீங்க ஒரு செயல் செய்யறீங்க, உங்க முன்னாடி இருக்காரு. நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க, உங்க முன்னாடி இருக்காரு. நீங்க சோகமாவும் இருக்கீங்க, உங்க முன்னாடி இருக்காரு. நீங்க சோகமா இருக்கும்போது உங்க முன்னாடி அவர் இருக்கிறாருன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு தைரியம் பாஸ் ஆகும். அது நிறைய பேருக்கு பாஸ் ஆகிருக்குது. இங்க ஒரு பெரிய இழப்பு ஒரு சாய்ராமுக்கு. எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது, இதெல்லாம் என்னோட சாய்ப்பா பார்த்துட்டு தானே இருப்பாரு அப்படின்னு ஒரே ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்த அடுத்த நிமிஷம் மனசுல தைரியமும் துணிவும் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து அவங்க சக்சஸ் அடைஞ்சாங்க. எல்லாம் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல லைஃப் மாறுதா இல்லையா? ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல நம்ம மைண்டு மாறுது, லைஃப் மாறுது. ஏன்னா அவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு நிலை மனசுக்குள்ள வந்துடுச்சுன்னா இந்த ஜென்மத்தில் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இனி வரக்கூடிய துன்பம் துன்பமா இருக்காதுன்னு அர்த்தம். அப்படியே துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பம் முடிவுக்கு வரும்போது வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படுதுன்னு அர்த்தம். ஆனா நாம என்ன பண்றோம்? துன்பங்கள் வந்துடுச்சுன்னா ஆரத்தி எடுக்கிறது, சச்சரித்திரம் படிக்கிறது, எல்லாத்தையும் விட்டுடுறோம். நிறைய பேர் என்கிட்ட சொன்னக்கூடிய ஒரு விஷயம், ஏமா நீங்க ஆரத்தி எடுக்கலன்னா, எங்க வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஆரத்தி எடுக்கிறேன், அது வரைக்கும் எனக்கு லீவு வேணும் அப்படின்ற தோரணையில கேட்குறாங்க. இங்க ஒரு விஷயம், கஷ்டம் வரும்போது கடவுளோட காலடியில் நம்ம கிடக்கணுமா, இல்லை ஒதுங்கி நின்று கஷ்டத்தை பார்க்கணுமா? எது எனக்கு தெரியல, உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது கடவுளுடைய பாதத்தை நம்பி இருக்கணுமா, இல்லை இந்த கஷ்டம் வருதுன்னு சொல்லி அந்த கஷ்டத்தை பார்த்து பயந்து இருக்கணுமா? அப்போ எது எந்த இடத்துல தேவையோ அது ஏன் உங்களுக்கு புரியல? அப்போ ஆரத்தையும் சச்சரிதமும் எடுக்கலைன்னா கஷ்டம் உங்களை விட்டுட்டு விலகிடுமா? நம்மளுடைய மூளை எவ்வளவு மந்தமா இருக்குதுன்றதை யோசிச்சு பார்த்தீங்களா? உடம்பு எந்த அளவுக்கு நடுங்குது தெரியுதா? குடிக்காரனுக்கு குடிக்கிற வரைக்கும், அந்த போதை தெளிகிற வரைக்கும் தான் மந்தமா இருப்பான். ஆனா குடிக்காமல் இருப்பவர்களுக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கோ சாகர வரைக்கும் போதைன்ற மந்தத்திலேயே இருப்பாங்க. இதுதான் இங்க நடக்குது. அப்ப கஷ்டம் வரும்போது நீ இன்னமும் அவரை தீவிரமா நம்பணும்.
கஷ்டம் வரும்போது அவர் இருக்கிறார்ன்ற நம்பிக்கையில் உன்னுடைய செயல்களை நீ இன்னும் ஆர்வமா செய்யணும். என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கே சொல்கிறேன். எனக்கு என்னைக்காவது லைஃப் சேஞ்ச் பண்ணணும், ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் நடந்துடுச்சு, அதனால நான் அஃபெக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு என்னுடைய மைண்டுக்குள்ள அது வந்து என்ன ஒரு சோகத்தில் அதை அழுத்துச்சுன்னா நான் என்ன தெரியுமா செய்வேன்? 1 மணி நேரம் பண்ணக்கூடிய எக்ஸசைஸை 2 மணி நேரம் பண்ணுவேன். அடுத்தது 10 நிமிஷம் செய்யக்கூடிய மெடிடேஷனை 30 நிமிஷம் செய்வேன். ஒரு சாப்டர் படிக்க வேண்டிய இடத்துல 3 சாப்டர் சேர்ந்து படிப்பேன். ஏன்னா நான் வந்து ஒரு போருக்கு போனால் என்னுடைய ஹெல்த்தை நான் வந்து பார்த்துக்கணும்ல, அப்போ கூடுதலான போஷாக்கு எனக்கு வேணும்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் பாயிண்ட். அப்போ கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்யணும்? தீவிரமா அவரை நம்பணும், அவரை விடவே கூடாது. ஒரு போர்ஷன் எப்படின்னா இன்னொரு போர்ஷன் தீவிரமா உங்க செயலை இன்னும் அதிகரிக்கணும். எதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு பிடிக்குமோ அதை இன்னும் அதிகரிக்கணும். எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை இன்னமும் பலப்படுத்தணும். ஸோ ஒரு என்கேஜாகவே இருக்கணும், ஒரு என்கேஜாக இருக்கணும். என்கேஜ்னா தொடர்ந்து வேலையில மனசை வச்சுக்கிட்டே இருக்கணும், அடிக்கடி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை செஞ்சிட்ட சாயப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த சில நாட்களில் உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துடும். அவ்வளோதான். கஷ்டங்கள் வருவது அப்படின்றது ஒரு இயற்கைங்க. இந்த கஷ்டத்தை சரியான வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கை மாறும். இல்லை இது ஒரு சாபம் அப்படின்னு நினைச்சா அது சாபமாகவே மாறிடும். ஒரு பொருளை பார்க்குறோம், நம்ம எந்த கலர் கண்ணாடியை போட்டு பார்க்குறோமோ அதே கண்ணாடியோட அந்த நிறம் தான் அந்த பொருள் மேலேயும் தெரியும். ஒரு எல்லோ கலர் கிளாஸ் போட்டு பொருளை பாருங்க, எல்லோயிஷாக இருக்கும். ஒரு ரெட் கலர் கிளாஸை போட்டுட்டு ஒரு பொருளை பாருங்க, ரெட்டிஷாக இருக்கும். கிரீன், பிளாக், ஒயிட். ஸோ ஒயிட்னா ரியல் கலருக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா ஒயிட்ன்றது வந்து ரியல் தான். மீதி எல்லாமே சாயம் பூசப்பட்டது. அப்போ எந்த சாயம் பூசப்பட்டதோ அதனுடைய கலரோட தன்மை எப்படியோ அதே தன்மையில் அந்த பொருளும் காட்சியளிக்கும். இப்போ பொருள் மேலே தப்பா இல்லை கண்ணாடி மேலே தப்பா? இதை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்ல. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? பொருள் மேலே தப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா பொருளையும் அதே கண்ணாடியில் பார்த்து பார்த்து இது என்னப்பா இப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த கஷ்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை வாழ்வா சாவானே மாறுது. எத்தனையோ பேர் கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அதில் இருந்து மீள முடியல. அவங்க கஷ்டத்தை நான் கேட்கும்போது இதுக்கெல்லாம் இவங்க இவ்வளவு ஃபீல் பண்ணணுமா? இதற்காக இவங்க வாழ்க்கையை இப்படி ஒரு மோசமான பாதையில் திணிக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுது. எவ்வளவுக்கு எவ்வளோதான் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதை நீங்கள் எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் அந்த கஷ்டம் உங்களுக்கு வரமாக மாறும், இல்லைன்னா சாபமாகவே இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கை வரமாக மாறணுமா இல்லை சாபமாக இருக்கணுமான்றது நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுங்க. ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும், என்னுடைய கஷ்டம் அதெல்லாம் தாண்டினது அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நினைச்சீங்களோ அன்னைக்கே சவால்களை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இல்லை. உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்படியே ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்.
எல்லாருடைய பிரச்சனையும் அப்படிதான். எனக்கு பெரிய கஷ்டம், நீங்க நினைக்கிற மாதிரி என்னுடைய கஷ்டம் அப்படி இல்லை, அவ்வளவு சீக்கிரம் தீர்க்க முடியாது, உங்களுக்கு தெரியுமா? சரி என்னதான் அப்படின்னு சொல்லுங்கன்னு பார்த்தா, உண்மையிலே சொல்றேன், நம்ம எத்தனையோ பேரோட கஷ்டத்தை கேட்கிறோம்ல, எத்தனையோ பேரோட கஷ்டத்தை கேட்கிறோம். ஆனா அப்ப எந்த கஷ்டம் பெருசு, எந்த கஷ்டம் சின்னதுன்னு நமக்கு தெரியாதா? அப்போ உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இதை விட கஷ்டத்தை அனுபவிச்சவங்க எல்லாம் வாழ்க்கையில வாழ்ந்துட்டாங்க. அதுல 10% வச்சுக்கிட்டு வாழ முடியலன்னு சொன்னா உப்பு சப்பு இல்லாத பிரச்சனை தானே. முதல்ல உங்க மனசுல தெளிவு கிடைக்காத வரைக்கும் எதையுமே நீங்க உருப்படியா செய்யவே முடியாது. உங்க மனசு இப்ப எப்படி இருக்குதுன்னா, ஒரு பெரிய குழப்பத்துக்கு, ஒரு பெரிய பயத்துக்கு தயாராகவே இருக்குது. 24 மணி நேரமும் 24 மணி நேரமும் ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, யாரு உதவி பண்ணுவா, யாரு இடைஞ்சல் பண்ணுவா, இப்படிப்பட்ட ஒரு கேள்வியாவே நீங்க இருக்கீங்க. அப்போ நீங்க ஸ்ட்ராங்கா இல்ல, நீங்க பலகீனமா இருக்கீங்கன்னு அர்த்தமாகுது. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னா, ஒரு பலகீனமானவன் தான் இப்படி பயப்படுவான். பலமானவன் அதை பத்தி யோசிக்கவே மாட்டான். பலமானவனுக்கு பிரச்சனையே இல்லை, நம்பணுன்ற அவசியமே இல்லை. நீங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க, மைண்ட் அளவுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேள்விகள் வரவே வராது. யாரை நம்புறதுன்னு தெரியல. அப்போ யாரையாவது ஒருத்தவங்களை நம்பிதான் நீங்க வாழணும்னு நீங்க முடிவு பண்ணா நீங்க எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனா இருக்க முடியும்? இந்த வேலையை விட்டுட்டா நான் நடு தெருவுக்கு வந்துருவேன். அப்போ ஒரே விஷயத்தை மட்டும் நீங்க முடிவு பண்ணுங்க. அப்ப இந்த வேலையை உங்க திறமைய வச்சுதானே கொடுத்தாங்க. உங்க திறமைக்காக தான் இந்த வேலை. திறமை இல்லாம உங்களுடைய ஓனர், உங்க முதலாளி உங்களை கொடுக்கல. ஏன் அதை நம்ம மறந்துட்டோம்? அப்ப இந்த ஒரு பயம்தான் உங்க வாழ்க்கைய நடு வீதிக்கு வந்து நிறுத்துதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் ஒட்டுமொத்தமா சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி அதை டோட்டலா கலைச்சிடுச்சு. கலைஞ்ச இடத்துல என்ன ஆகுது, ஒரு நெகட்டிவ் வைரல் ஆயிடுச்சு, அது பரவிடுச்சு, ஒட்டுமொத்தமா பரவிடுச்சு, ஒட்டுமொத்தமா உங்களை வளர விடாம கெடுத்துடுச்சு. அதுதான் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வருது. யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படின்னு. முதல்ல உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? ஓய்வு. அடுத்தது உங்களுக்கு என்ன தெரியுமா தேவை? நல்ல உறக்கம். மூணாவது என்ன தெரியுமா தேவை? நல்ல ஆரோக்கியமான உணவு. ஓய்வு, உறக்கம், உணவு. இத கரெக்டான முறையில் நீங்க நாளையில இருந்து ஹேண்டில் பண்ணா கூட அடுத்த சில நாட்களில் உங்க வாழ்க்கை உங்க கையில மாறிடும். இப்போ உங்க வாழ்க்கை உங்க கையில இல்லை, எவன் கையிலையோ இருக்குது, எவன் கையிலையோ இருக்குது. என்னைக்கு உங்க வாழ்க்கை உங்க கையில வந்து நிக்குதோ அன்னைக்குதான் நீங்க விருப்பப்பட்டதும் கடவுள் விருப்பப்பட்டதும் நடக்கும். இல்லைன்னா பாசிபிள் இல்லை. எத்தனையோ பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு போல்டா இருப்பாங்க, ஒரு ஜான்சி ராணி மாதிரி இருப்பாங்க, அவ்வளவு தெளிவா இருப்பாங்க, அவ்வளவு போல்டா இருப்பாங்க, எதையுமே சந்திக்கலாம், எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம், குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் பலகீனமா மாறுறாங்க. அது என்ன தெரியுமா? புதுசு புதுசா சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம வாழ்க்கைய நம்ம எங்கேயோ கொடுத்துடுறோம்.
அப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை உங்க கையில, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை உங்க கையில இல்லை, யார் யார் கையிலையும் இருக்குது. கணவர் கையில மட்டும் இல்லை, மனைவி கையில மட்டும் இல்லை, மாமனார் கையில மட்டும் இல்லை, மாமியார் கையில மட்டும் இல்லை, நண்பர்கள் கையில மட்டும் இல்லை, எல்லாருடைய கையிலையும் நம்ம வாழ்க்கை போகுது. அப்போ அவங்கவுங்க எந்தெந்த உருவத்தை நினைச்சு பிடிக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம போயிடுறோம். அப்போ உங்களுடைய பலம் குறையும் போது என்ன ஆரம்பிக்குது? உங்க பலகீனம் ஆரம்பமாகுது. உங்க பலகீனத்தை பயன்படுத்தி அவங்க சுகம் காண்கிறார்கள். அது யாரா இருக்கட்டும், லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், இல்ல வேற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். என்னைக்கு உங்க பலத்தை நீங்க நம்பலையோ அன்னைக்கே உங்க வாழ்க்கையில கடவுளால எதையுமே செய்ய முடியல. இப்பேற்பட்டவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? தத்துவங்களுக்கு அடிமையாயிடுவாங்க. அதுல சொல்றதுதான், என்னுடைய கையில ஒண்ணுமே இல்லை, என் கையில என்ன இருக்குது. இந்த நிலைக்கு வந்துட்டாவே நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையில இனி மறுபடியும் பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க உங்க வாழ்க்கை உங்க கையில இல்லை அப்படின்றத. நீங்க ப்ரூஃபும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா உங்க வெளிப்படையான வாழ்க்கை எப்படி இருக்குது? மோசமான பாதையில போயிட்டே இருக்குது. அப்போ என்னைக்கோ ஒரு கதவு திறந்துச்சு, அப்பவே அந்த திறந்த கதவை மூடி இருக்கணும். என்ன பண்ணிட்டோம்? அந்த கதவு திறந்ததுன்னு சொல்லி அங்க தப்பிச்சோம். மறுபடியும் இன்னொரு கதவு திறந்திருந்தது, அந்த கதவுல இந்த கதவுக்கு தப்பிச்சோம். அப்போ ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்க இன்னொரு பிரச்சனையை தேர்ந்தெடுத்தோம். அந்த 2 பிரச்சனையில இருந்து தப்பிக்க 3வது பிரச்சனையை தேர்ந்தெடுத்தோம். அந்த 3வது பிரச்சனையில இருந்து தப்பிக்க 4வது பிரச்சனையை தேர்ந்தெடுத்தோம். 4வது பிரச்சனையில இருந்து தப்பிக்க 5வது பிரச்சனையை தேர்ந்தெடுத்தோம். 5ல இருந்து 6க்கு வந்தோம், 6ல இருந்து 7க்கு வந்தோம். சொல்லும் போதே தலை சுத்துதா? அப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு தலை சுத்தும்? ஏன் அடிக்கடி தலை சுத்துது? ஒரு சாராம் சொன்னாங்க, எனக்கு 30 வயசு தான் ஆகுது, எந்திரிச்சு நின்னா தலை சுத்துது. சாய்ராம், ஹெல்த்ல பிரச்சனையா இருக்குமா? அப்ப நான் ஒண்ணு சொன்னேன், ஹெல்த்ல பிரச்சனை இல்லை, மனசுல ஏதோ கோளாறா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா தலை சுத்துதுனாவே அதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா 90 வயசு ஆயிடுச்சு, 70 ஆயிடுச்சு, சாப்பிட்டது ஒரு ரத்தத்துல கலக்கலைன்னா தலை சுத்தும். 70-80க்கு மேல அது கொஞ்சம் உணவெல்லாம் கொஞ்சம் குறையும், அப்போ அது தலை சுத்தும். அது ஹெல்த் இஷ்யூ, இது மைண்ட் இஷ்யூ. 30 வயசுல 40 வயசுல ஏன் அப் டு 50 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தலை சுத்துதுன்னா இட்ஸ் நாட் அ ஹெல்த் இஷ்யூ, இட்ஸ் ஒன்லி ஃபார் மைண்ட் இஷ்யூ. மைண்ட் இஷ்யூலேருந்து தான் ஒவ்வொரு விஷயமா வெளிப்படுது, அதுதான் ஹெல்த்தை பாதிக்குது. இப்போ மைண்டை சரி பண்ணு, ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். மைண்டை ரொம்ப டார்க் பண்ணா, மைண்டை ரொம்ப இருட்டாக்கிட்டா எல்லாமே இருட்டாயிடும். அவ்வளோதான். ஒரு பிரச்சனையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் தலை சுற்றணும். தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தலை சுத்தக்கூடாது. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு தலை சுத்துதுன்னா நம்ம அதை பார்த்து பயப்படுறோம், நம்மளுடைய பலத்தை நாம அதில் காட்டல அப்படின்னு அர்த்தமாகுது. இதை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு கணக்கு வரும். அந்த கணக்கு தான் உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்ற ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வரும், புரிய வரும். அதனால அன்பே சாய் ஆடியோவை தொடர்ந்து கேளுங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், யாரெல்லாம் புதுசா நமக்கு வராங்களோ எல்லாருமே நம்ம குடும்பத்தில் இணைகிறவங்க தான், நம்ம குடும்பத்தில் வந்தவங்க தான். யாருமே இங்க சப்ஸ்கிரைபர் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நேத்தோ முந்தானேத்தோ ஒரு சாயிரம் சொன்னாங்க, நான் 2019 இருந்தே உங்க சப்ஸ்கிரைபர். நான் சொன்னேன், தயவு செய்து அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க, அன்பே சாய் குடும்பம்னு சொல்லுங்க.
இது சப்ஸ்கிரைபர் தான் ஒரு ஃபார்முலா பார்க்கும்போது. ஆனால் ஃபார்முலான வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு பெரிய கூட்டு குடும்பம். ஒரு ஊர்லேயும் நமக்கு அத்தனை சொந்த பந்தங்கள். இன்னைக்கு ஒரு சாய்ராம் அண்ணா நான் சென்னையில் இருக்க, எனக்கு பர்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, யாராவது இங்கே கொஞ்சம் இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ண முடியுமா நான் அப்படின்ற மாதிரி. அதாவது பணம் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வேறு சில ஹெல்ப்பாக உங்களுக்கு தேவைப்படுது. 21, 22 வயசு, ஏதோ காலேஜ் விஷயமா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பட் என்னால் ஃபர்தராக கொஞ்சம் இதாக இருக்குது, டிஃபிகல்ட்டியாக இருக்குது, யாராவது அனுப்ப முடியுமா? உடனே அன்பே சாய் குடும்பத்தில் விஜயராகவன் அவருக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி நம்ம அன்பே சாய் அண்ணா தோண்ணா இந்த 10 நிமிஷம்ண்ணா. அவங்க போன உடனே அவர் எல்லா உதவிகளும் செய்து அந்த சாய்ராம் தஞ்சாவூர் எல்லாத்தையும் முடித்து, அண்ணா இப்போ தானே பஸ் ஏற்றி விட்டேன் அப்படின்னாங்க. எப்படி இந்த சொந்தம், எப்படி இந்த பந்தம்? இது சப்ஸ்கிரைபரா? இட்ஸ் நாட் எ சப்ஸ்கிரைபர், இஸ் அ ஃபேமிலி. சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்களா இது மாதிரிலாம்? அதனால இது ஒரு குடும்பம். எந்த ஊரில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த ஊரில் நமக்குன்னு சொல்லி ஒரு 10 குடும்பமாவது கடவுள் கொடுத்துருக்கார். அந்த ஒத்துமையும் அந்த பலமும் தான் இன்னைக்கு நம்ம அன்பே சாயில சக்க போட்டுட்டு இருக்குது. சாய் சக்தி சொல்லணும் கண்டிப்பாக. என்னோட செப்டம்பர் 13 எனக்கு பர்த்டே என்னும்போது ஒரு நோட் போட்டு, அந்த நோட்டில் அவ்வளவு அழகழகான வார்த்தைகள், முத்தான வார்த்தைகள், கவிதைகள் அத்தனையுமே அதை படிக்க வழக்கம் போல என் கண்ணில் இருந்து கண்ணீர் தான் வந்துச்சு. கண்டிப்பாக அது செப்டம்பர் 13 லைவில் விஷ்ணு சாய் அந்த நோட்டை ஃபுல்லாக படிப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, தைரியமாக இருங்க. உங்கள் கூட அன்பே சாய் குடும்பம் அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்குது. உங்கள் பிரார்த்தனைகள் மூலமாகவும் உங்கள் பிரச்சனைகள் தீரும். இந்த குடும்பத்தில் இணைஞ்ச உடனேவும் அந்த பிரச்சனைகளும் தீரும். எல்லா விஷயங்களும் ரொம்ப அற்புதமாகவே நடக்கும். எத்தனையோ மிராக்கிள்ஸ், எல்லா மிராக்கிள்ஸும் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்குள்ள ஒரு தாட் என்னன்னா, இந்த மிராக்கிள் எல்லாம் ஷேர் பண்ணி தான் நாம் கடவுளை நம்பணுமா? இந்த கேள்வி தான் அடிக்கடி என்ன போட்டு தாக்குது. இது சாயப்பா சொன்னதா இல்லை நானாக ஏற்படுத்திக்கிட்டதா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் யாரோட மிராக்கிளை அவர் எப்பப்போ ஷேர் பண்ணுறாரோ அப்பப்போ கண்டிப்பாக ஷேர் பண்ணுவார். நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த விஷயத்தை பேஸ் பண்ணும்போது அந்த மிராக்கிளுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க. அவ்வளோதான். ஸோ கடவுள் இருக்கிறாரு. அது அன்பே சாயில உயிரோட்டமாகவே இருந்து உங்களுக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுக்குறாருன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா.